99 100. ஐ 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. ஐ ஜாலி. அதெல்லாம் வேண்டாயா. ஏன் நிறுத்திவிட்டாங்க? வரேன். நாங்க உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 7 சுத்து சுத்தினா தான் 108. யோ போயா. வாக்கு மாறக்கூடாது. யோ ஓட்டு வாங்கி ஆட்சி அமைச்சவங்களே வாக்கு மாறாங்க. நான் சாதாரண குடிமகன் தான். போயா. ஒண்ணும் புரியலையே. பாவம் விவரம் தெரியாத ஒருத்தர் பேண்டோட போறார். போய் சொல்லுவோம். சார் நில்லுங்க. யாரு சாமியா பேசுறது? இல்ல ஆசாமி. என்னப்பா? முதல்ல பேண்ட கழட்டுங்க. பேண்ட கழட்டுறதா? நான் யார் தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? முதல்ல பேண்ட கழட்டுங்க. ஏப்பா இது கோயில் தானே? அதனாலதான் சொல்றேன், இந்த கோயில்ல பேண்ட கழட்டிட்டு கும்பிட்டா தான் மகிமை. இல்லன்னா உள்ளதும் போயிரும். போனா போகுது. எது உள்ளதும் போயிருமா? யாரு சொன்னது? வாங்க, இவன் தான் சார். மாப்ள. யோ யாரியா? இவன் தானே? ஆமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான் எதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? பார்த்தா என் மாமா மாதிரியே இருக்கீங்க. எந்த மாமா? தாய் மாமா. நல்ல வேளை ஒழுங்காத்தான் சொன்னா. எந்திரி. இப்படி எல்லாம் சொன்னா எந்திரிக்க மாட்டேன். என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. டியூட்டிக்கு வர நேரமாச்சு. நான் யார் தெரியுமா? தெரிஞ்சுதானே விழுந்து கிடக்குறேன். ஓ அதான் அப்பவே சொன்னிய மாமா. என்ன உன்னை எப்படியா ஆசீர்வாதம் பண்றது? பேண்ட கழட்டிட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஓ பேண்ட கழட்டிட்டு ஆசீர்வாதம் பண்றதா? இப்படி ஒரு சட்டத்தை நான் இந்தியாவிலேயே கேள்விப்பட்டது இல்லையே. அந்த கல்வெட்டுல இருக்கு, படிச்சு பாருங்க. அந்த கல்வெட்டை படிக்கிறது பேப்பர் படிச்சாலே எனக்கு புரியாது. இந்த கல்வெட்டு எனக்கு என்ன புரிய போகுது? இன்னைக்குன்னு கண்டனி கொண்டு வரல. அமைச்சர் ராஜினாமாவா? கல்வெட்டு காலத்திலே இது நடந்திருக்கா? இப்படியே குனிஞ்சு அவ்வையார் ஆயிருவேன். அப்புறம் பாட்டு எழுத சொல்லுவானுங்க. பேண்ட கழட்ட போறாங்க. பின்னாடியே வாய வச்சுட்டு வர்றானுங்க. படம் பாருங்க சார். சார் நீயே வச்சுக்கோ. சார் போச்சு 10 ரூபா போச்சு. அண்ணா போன விஷயம் என்ன ஆச்சு? அவன் தப்பிச்சிட்டான். இவங்க உதவி மட்டும் இல்லைன்னா நாங்க நிஜ போலீஸ்ட்ட மாட்டிருப்போம். இவர் எங்க அண்ணன். ஹாய். மத்ததெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. உன்னை பத்தி சொல்லு. உன்ன மாதிரியே அவங்கிட்ட ஏமாந்துவேன். அவனை பிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எது கிடைச்சாலும் 50-50. என்ன 50-50? மாநில வாரியா எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நமக்கு வேண்டியது பணம். அவன் வழியிலே போயிடுவோம். கிடைக்கிறது எல்லாமே உனக்கு தான். நீ மட்டும் எனக்கு என்ன? ஏ பிரின்சிபல். இட்ஸ் a matter of my principle. அண்ணே எதுக்காக அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கணும்? இந்த பொண்ணை வச்சு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம விட்டதை பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கப்படி அந்த பொண்ணோட கணக்கை தீர்த்தணும். இல்லன்னா தம்பி, ஆம்பளைங்களுக்கு தான் கணக்கு தீக்கணும், பொம்பளையே கணக்கு பண்ணணும். அவ என் பெட்ரூம்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே பாவம். இது தேவையான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஐயா 2 நாள் ஒரு தெரு பக்கம் போலனா என்ன நானியா எல்லாம் நடந்து போது போ. என்ன டோபிமா புலம்புற? ஆத்தியாமா கேக்குற. வாவுசி தெருவுல ராதிகான்னு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அவ அத்தைக்காரி சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளுக்கு ஊசியை போட்டு பைத்தியமாக்கி எவனோ ஒரு தெருவுல போற பொறுக்கிக்கு கட்டி வச்சுட்டா. அந்த பரதேசம் அவளை இழுத்துட்டு போயிட்டா. பைத்தியம் பிடிக்கிறதுக்கு ஊசி போட்டான அந்த படுவாவே போலீஸ் புடிச்சுன்னு போச்சு. ஐயோ ஐயோ ராதிகா, நீ ஏமா கக்கூஸ்ல கை விட்டு என்னமா பண்ற? அதே தான் நானும் பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மூதேவி விட மாட்டேங்கற. நீ ஒத்தையிரே, நான் பாக்குறேன். அவன்டா அவன். ஐயோ யோ என்ன இல்ல சுகப்பிரசவமா இல்ல அபார்ஷனான்னு கேட்டுட்டு போலான்னு நிக்கிறேன். ரெண்டும் இல்ல சிசேரியன். ஆயுத கேஸ். தம்பி தம்பி தம்பி, நீயா இவளுக்கு தாலி கட்டினே? ஆமா. ஐயோ மகமாயி, அம்மா, ஐயோ தம்பி, பொண்டாட்டி புதையலும் கேட்டு கிடைக்கிறது இல்லப்பா, தானா அமையிறது. ஆண்டவனா பார்த்து உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கிறான். கிழிஞ்சு போன சட்டைக்கே கஷ்டப்படுறவனுக்கு பட்டு சட்டை கிடைச்ச மாதிரி இந்த பொண்ணு உனக்கு கிடைச்சுக்கிறான். உண்மையிலே இந்த பொண்ணு பைத்தியம் இல்லப்பா, சூழ்நிலை சந்தர்ப்பத்துல. இத பாரு, இவளுக்கு நீ தாலி கட்டினா மட்டும் பத்தாது, எப்படியாவது பொண்டாட்டியும் ஆக்கிடுப்பா.
அப்படின்னா தாலி கட்டினா பொண்டாட்டி இல்லையா? இந்த பொண்டாட்டி விளையாட்டெல்லாம் வேணாம். இவ கழுத்துல தாலி கட்டினாலதான் நான் அவஸ்தைப்படுறேன். விலங்கு அவுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இவ யாரோ நான் யாரோ. ஐயோ டேய், என்ன ஆயிர? நீ யாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. சொல்றேன். 1000 இரவுகள் வருவதுண்டு. டென்ஷன் இல்லாம உட்காரு. என்னமோ சொல்றேன்னு கூட்டு வந்தீங்க, பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பேசுற நேரமாடா இது, செயல்படுற நேரம். இந்தா இப்ப நான் மதுவுல ஆரம்பிச்சு மாதுவுல முடிக்க போறேன். அதாவது உன்னுடைய முதல் இரவை பத்தி பேச போறேன். நான் இது வரைக்கும் முதல் இரவு, முதல் பாவம், முதல் வசந்தம் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்திருக்கலாம். ஆனா எச்சிலையும் மிச்சத்திலையும் கிடைக்கிற சுகத்தை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நாமளே சீல ஒட்டச்சு கப்பு கப்பு கப்புன்னு அடி, இதுல ஒரு தனி சுகமே இருக்குடா. நீ என்ன பண்ற, உன் கை காசுல ஒரு குவார்டரை வாங்கி கடகட கடன்னு கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிற. நேரா அவுட்டோருக்கு போற, கயித்து கட்டுல போடுற. அங்க சலக் சலக்குன்னு 2 ஜிமிக்கி ஆட அவ எதிரில வந்து நிக்கிறா. ரெட்ட பின்னல் போட்டிருக்கிறா. ஒவ்வொரு சைடும் இவ்வளவு இவ்வளவு மறிக்கொழுந்து குப்புன்னு வாட தொகுதியே தூக்குது. உன்னால அடக்க முடியல. குபீரு நீ பாயற, நிலாவை ஆஃப் பண்ற. மருதே மாறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகையே, மருதே மாறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகையே, ஏ மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே, மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே. பரிசம் போட்டு சரசமாட ஓடோடி வந்தே, விரசம் விட்டு சரசம் காண பூவாசம் குடிச்சே. கொக்கோ கொக்கரக்கோ சாம கோழி கோவும் நேரம், குக்கு குக்கு சோடி குயில் கூடும் நேரம். ஊர் ஊரங்கி நேரமாச்சு நாம உறங்கவில்லை, சாமத்தில சங்கமமாச்சு நாம கண்ணூரங்கல்ல. மருதே மாறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகையே, என் மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே, மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே. மயங்கினா நிற்காதில்லை, மயக்கவும் நிற்காதில்லை, வேண்டாத கோயில் இல்லை, வணங்காத சாமியும் இல்லை. நீ வருவே ஒரு நாளில் ஒய்யாரமா காத்திருந்தேன், எனக்கேற்ற புருஷனி என எண்ணி எண்ணி பூத்திருந்தேன்.
எங்க கண்ணை காட்டு. என்னங்க ஐயா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, பொண்ணு கர்ப்பமா இருக்கு. பாடி என் மருமவள ரொம்ப நல்லாக்குதுமா கேக்குறதுக்கு. கண்ணாலமாய் மாசம் கூட ஆவல, அதுக்குள்ள மாசமாக்கிறியே எப்படி? 3 முடிச்சு போடுறப்ப கூட உன் புருஷன் கை உடம்புல பட நேரம் இருந்திருக்காது. அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே. இப்ப எவனோ ஒருத்தன் உடம்பெல்லாம் பட்டு எரிஞ்சுட்டானே, அவனை எங்க போய் தேடுவ? எந்த தூக்குல போடுவ? நீ ரொம்ப நல்லவமா. இந்த பைத்தியக்காட்சிக்கு நீ சொன்னது புரியல. எவன் புள்ளியோ வயிற்றுல சுமக்கும் போது அந்த பையன் கட்டின தாலிய கழுத்துல சுமக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. அதனால்தான் அத கைட்டி எரியறேன்னு துடிச்சிருக்கிற இல்ல? நீ என்னடி சொல்றது? இப்ப நான் சொல்றேன், அந்த தாலிய கைட்டி எரி. உன்ன மாதிரி பொம்பளைங்க கழுத்துல தாலி தொங்குறது அந்த தாலிக்கு அவமானம். கைட்டி எரிடி, எரிடி கைட்டி. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ அப்பா அண்ணம்மா பள்ளி சுமத்துறாங்களே, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லி வைக்கணும்? இது எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. அப்படி பார்க்காதீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, 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 நான் அந்த மாதிரி பொண்ணு. ஐயோ ராதிகா, சும்மா என்ன காரியமா செஞ்சுட்ட? அது வாங்களே. ரொம்ப சீரியஸா இருக்கு. எப்படி காமிச்சீங்க? வந்து நிக்கிறாருங்க, இந்த வந்துட்டாருங்க. ராதிகா என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ராதிகா எங்க? நீங்க ராதிகாவுக்கு என்ன வேணும்? நான் சொல்லிங்க வக்கீல் ஐயா, ஏனோ கையெழுத்து போடணும், நீங்களே இவரு போடுவாருங்க. என்னமா அது? புருஷனை கூட்டம் லாயரை கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு உயிரை எழுத போறீங்க? ஷீ இஸ் இன் வெரி சீரியஸ் கண்டிஷன். நல்ல வேலை வயித்துல குத்துன கண்ணாடி குழந்தைய பாதிக்கல. குழந்தையா? உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அவங்க புருஷன்கிட்ட கையெழுத்து வேண்டாம். கல்யாணமாயி 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே நீங்க அந்த வாங்க சொல்றேன். ஐயா உயிர் போகாம நான் தடுத்துட்டேன். அவ மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இத பாருமா, பொண்ணுக்கு புருஷனை தேடிடலாம், ஆனா குழந்தைக்கு அப்பன்னு நான் யாரமா போய் தேடுவேன்? என் பிள்ளையாண்ட போங்கயா. காசுக்காக புருஷனா நச்சவன் புள்ளைக்கு அப்பனா இருக்கத்தானா ஒத்துக்க மாட்டான். என்னம்மா சொல்ற? அவன் கட்டின தாலிக்கே அவனை புருஷனா ஏத்துக்கல, அந்த குழந்தைக்கு அப்பனாவா ஏத்துக்க போறான்? ஐயா பொம்நாட்டிங்க எப்பவுமே சூடு பொறுக்க மாட்டாளுங்க. ஆறி போனா அப்படியே முழுங்கிடுவாளுங்க. நீங்க வாங்க. தம்பி என்ன? இங்க கொஞ்சம் வாப்பா, உன்னாண்ட ஒரு விஷயம் பேசணும். சும்மா அங்க இருந்தே சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. என்ன புதுசா போட்ட பட்ஜெட்ல வேலை இல்லாத 28 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இல்ல ஊரடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு சுரண்டி தின்னுக்கிட்டு அரசியல் விபச்சாரம் செய்யற சோமாரிகள் எல்லாம் கட்டையில போயிட்டானுங்களா? அது இல்லப்பா, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எப்பாவது பாத்துக்கிறியா? யாரு? என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலே அவளா? அவளுக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் வெளியே போகாமலா இருப்பேன்? நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல்லுப்பா. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஊர்ல இருக்க ஒவ்வொரு தட்டுவாணி பசங்களும் ஊரையா மாத்துறானுங்க. ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கறான், போலீஸ்கார லஞ்சம் கேட்கறான், டாக்டர் பேஷண்ட் அடிச்சு புடுங்கறான், வக்கீல் சட்டத்தை ஏமாத்துறான், ஆட்டோக்கு மேல மீட்டர் ஓடுது, பணத்தை திருப்பி கொடுக்க கூட பணம் கேட்கறானுங்க ஆஸ்பத்திரியில பொறுக்கி பண்ணாட பரதேசிங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அது இல்லப்பா, அந்த பொண்ணு கர்ப்பமாக்குறா. அது தெரிஞ்சதும் கண்ணாடி எடுத்து வயித்துல குத்திக்கினா. ஆஸ்பத்திரி கூட்டிக்கின்னு போனோம். ஆபரேஷன் பண்ணணும்னா
புருஷனோட கையெழுத்து ஒண்ணுன்னு கேட்டாங்க. அதுக்குதான் நானும் வக்கீலையும் வந்துக்கிறோம். ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா. அவ கழுத்துல மஞ்ச கைத்த கட்டின ஒரே காரணத்தினால என் தலைக்கு மேல தூக்கு கயிறே தொங்கிட்டு இருக்குது. புடிச்சு உள்ள வச்சதும் இல்லாம செய்யாத 2 கொலையை நான் தான் செஞ்சேன்னு எழுதி வாங்கியிருக்கானுங்க. புதுசா இது வேறையா? அவ கழுத்துல தாலி கட்டினா 1 லட்சம் ரூபாய் தாரேன்னா கட்டின முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப சரி, நான் எவ்வளவு வேணா பணம் தரேன். அவ வயித்துல வளர்ற பிள்ளைக்கு அப்பனா இருக்கியா? விருந்து சாப்பாடு வேணாங்கிற நீ எச்சலை நக்க சொல்றிய. எவனுக்கோ உண்டானதுக்கு நான் அப்பனா இருக்கணுமா? அப்பங்கிற உறவும் புருஷங்கிற தகுதியும் ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம்பா. பிறக்கிற குழந்தையும் ஒண்ணு மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதுக்காக தான் சொல்றேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அதுக்கு தான் அரசாங்கம் அங்கங்க அரசு தொட்டில் வச்சிருக்க. அதை கொண்டே போடு போ. ஷபாஷ்டா. உன்ன மாதிரி பொறுப்பில்லாத தருதலைங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது பாரு. சரி, உங்க ஆத்தா யாருன்னு தெரியுமா உனக்கு? சரி விடு. உங்க அப்பா பேரா தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருக்கும். இதெல்லாத்தையும் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் பாரு. என்ன செருப்பால அடிக்கணும்டா. போறேன் போறேன். பிறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுறேன். வரேன்டா.